பழக்காடி பத்தில் அவினாசி வச்சுப்பா அவினாசி சரிப்பா. அதனால் கருப்பசாமி உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை எனக்கு எப்படியாவது வெளியேற்றி கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி பகுதி போயிடுச்சுடாமாண்ணே. சரியா, முழுசும் போகணும் அப்படின்னா பௌர்ணமி முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆகணும். சரியா, பௌர்ணமிக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எந்நேரம் உன்னோட பாக்கெட்டில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கிராம்பு தெரியுமில்ல, அது ஒரு 9 கிராமை மட்டும் உன் பாக்கெட்லேயே வச்சுக்க மடிச்சு. அப்போ எதுவுமே உள்ளே வராது. வெளியில் போனால் ரிட்டன் கொஞ்சம் தள்ளித்தான் நிற்குமே தவிர உள்ளே வராது. நாளும் நேரமும் சரியில்லாதனால நான் சொல்கிற வரைக்கும் வச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றினா போதுமில்ல. நான் கருப்பேன் காப்பாற்றி தரேன். இதை பாங்கா வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் செங்கப்பள்ளி வச்சுப்பா. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்தத கருப்பசாமி உடம்புல தொந்தரவு இப்போ புதுசாக ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை செய்யுது அதானே. அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசும் நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் பெருசாக மருத்துவ செலவெல்லாம் வராதுப்பா. அதே மாதிரி மகனுக்கு மேலுக்கு மேலே வேலை நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வேலையை எச்சு பண்ணி கொடுத்து நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றினா போதுமில்ல. போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதனால் கருப்பசாமி அரை மூடியை சாப்பிட்றணும், அரை மூடியை தேய்ச்சி குளிச்சிடணும். இப்படி 3 நாளைக்கு கிட்டவா. 3 நாளைக்கு 3 நாளோடு அந்த இறைச்சல் வலி எல்லாம் சரியாக போயிடும். எந்த பிரச்சனையும் வராது. பௌர்ணமிக்கு ஒரு 8 எண்ணெய் வந்து பார்த்துட்டுப்பேன். நான் கருப்பேன் கூட வரும். அதுக்கும் கனி கொடுத்துட்றேன். அதில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, மறுபடியும் வருது. அதனால் கருப்பசாமி இதை 2 நாளைக்கு சாப்பிட சொல்லு. நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன். வரும்போது முடிஞ்சால் கூட்டிகிட்டு வா. அப்படி இல்லைன்னா வந்துட்டு போ, நான் சரி பண்ணி கொடுத்து வரேன். வர செவ்வாய்க்கிழமை. சரியா, கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு நல்லபடியாக ஐடியில் வேலை கிடைக்கணுமா. அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி தொழில். கண்டிப்பாக கருப்பசாமி மாசி முடிட்டுடாமானே. பங்கனி வறக்கும்போது ஒரு 5-6 தகவல் வரும். சரியா, 5-6 மெயில் வரும், போட்டு வை. நீ கேட்டதோடு உனக்கு நல்ல இடமா வந்து உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு போதுமுங்கிற அளவுக்கு வந்துடும். ஆனால் 50க்கு மேலே போகும், அதில் ஜாயிண்ட் ஆயிடும். சரியா, நீ கேட்டது போலவே கருப்பசாமி அதுவும் ஒரு 8 மாதத்துக்கு தான். அதுக்கப்புறம் தான் நீ கேட்டது போலவே நல்லபடியாக அமைஞ்சு வந்துடும். அதனால் ஆரம்பத்தில் ஒரு 50க்கு மேலே வந்தால் நீ உள்ளே போயிடலாம். அதுலேருந்து உனக்கு வழி கிடச்சிடும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக திருமணத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். அதனால் திருமணத்துக்கு வழி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். எடுத்து எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வர பௌர்ணமிக்கு வச்சிரு. வச்சுட்டு எனக்கு கனியில் ஒரு 54 கனியில் ஒரு மாலை அதை கொண்டாந்து எனக்கு போட்டு பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட வேலையும் கிடச்சிடும், திருமணமும் நடந்துடும். அப்படி அமைச்சா போதுமில்ல. இந்தா ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை பாங்கா வச்சுக்க. உப்பங்காரி ஆள் இருக்கா இல்லையா? இல்லை. இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல 4 மட்டும் அறுத்து போட்டுரு. கையில் பிடி, கிட்டவா. எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு வாடகைக்கு அந்த இடத்துல பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த இடத்த விட்டு வெளியில் போனது ஊந்தப்பு. சரியா, சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு யார் போச்சனது? சரி, போய் எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ வேலை கிடச்சிருச்சா? இப்போ அந்த வீடு ஆகாது அப்படின்னா அந்த வீடு நம்ம கையிலேயே இருக்காது, ஏதோ ஒரு வழியில் விரயமாயிரும். அதனால் இப்போ இந்த இடத்த விட்டு அந்த இடம் மாறினா வேலை கிடச்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் சரி வராது மகளை. அதனால் உனக்கு அந்த வீடு பிறக்கிற இடம் உனக்கு சரியில்லை அப்படின்னா நீ இப்போ சொந்த வீட்டுக்கே போயிடலாம். வீடெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. உன் மகனுக்கு தேவை நல்ல வேலை, உனக்கு தேவை நல்ல மருமக, குடும்பத்துக்கு அனுசரித்து போகிற மாதிரி, அப்படி தானே? அதனால் எந்த சிக்கல் இல்லாமல் நல்ல முறையாக உனக்கு வாழ்ந்தால் போதுமில்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். எனக்கு தேவை நான் சொன்னது வர பௌர்ணமிக்கு செஞ்சிரு. நாளும் நேரமும் கல்யாணத்துக்கு டைம் கொடுத்துட்றேன். அதனால் உனக்கு சொந்த வீட்டில் தான் நீ வாழை மரம் கட்டணும். வாடகை வீட்டில் கட்டுறதுக்கெல்லாம் உனக்கு யோகமே கிடையாது. அதனால் உனக்கு கொடுத்த வீட்டை நீ வெட்டியாக விரயம் பண்ணிடாத. அதனால் நீ சொந்த இடத்துக்கு போயிடலாம், தாராளமாக அங்கேயே போயிடலாம். அதனால தான் எவனும் அந்த இடத்த அங்கே குடியிருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். உனக்குள்ள பிரச்சனை தீர்ந்தால் போதுமில்ல, அவ்வளோதான். நான் சொன்னதை மட்டும் செய். உனக்கு மட்டும்தான் உத்தரவு, அவையதே வரணுதுக்கு. சரியா, அதனால் கூட்டிகிட்டு வா. அதுக்கு வேணால் நான் அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு மட்டும்தான் உத்தரவிடமான. நான் சொன்னதை செய். அதே மாதிரி ஆடி தீர்ந்து ஆவணியில் நல்ல உனக்கு ஒரு ரிசல்ட்டு வந்துடும் திருமணத்துக்கு. அதுக்கு தேடி
அதனால் கருப்பசாமி நான் சொன்ன மாதிரி கொண்டாந்து செஞ்சிரு. அதுக்குள்ளேயே நீ சொந்த வீடு போயிடணும். சொந்த வீட்டில் தான் உனக்கு வாழை மரம் கட்டணும். நான் கருப்பை முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். 18 வீடு மடிப்பிச்சு எடுத்துக்க. எலுமிச்சை மரத்தில் ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடும். கூடயே வரம்பு 2 கனி கொடுத்து விட்றேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வரும்போது அப்படியே சரியாயிடும். பௌர்ணமிக்கு ஒருக்கா வாங்கிட்டு போய் முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். கூடயே வரம்பு. கருப்பசாமி பௌர்ணமிக்கு இப்போ வர செவ்வாய்க்கிழமை கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்தால சத்தியமங்கலம் வச்சுப்பா. அதனால் கருப்பசாமி ஓடிப்போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நான் சொல்படி கேட்டுட்டு அப்படின்னா உனக்கு வந்து பிரச்சனை தீர்ந்துருச்சு. அப்படி இல்லைன்னா இப்படி தான் எடுத்து பிடிக்கணும். அதனால் இப்போ வந்து என் சொல்படி போய்ட்டு ஒரு படி மாறி போகிற. அதுக்கு என்ன பண்ணுறது? என்ன மாறி போனேன்னு எனக்கு இப்போ சொல்லு. நானாக சொல்லுனா அது சரி வராது. நீயே சொல்லு பார்ப்போம். அப்புறம் அம்மாவாசை பௌர்ணமி சொல்லிக்கிறீங்க. நான் அதெல்லாம் கேட்கலாமானே. பழைய செட்டு சேரக்கூடாது நான் சொன்னேன். நீ சேர்றையா சேரலையா கேட்குறான்னு பொய் மாமான்னு சொல்லக்கூடாது. இல்லை சேரலின்னா சேரலின்னு சொல்லிடு. ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபோன் பண்ணாருப்பா. நான் அதை தான் சொன்னேன். நான் வந்து பார்த்தேன். ஃபோன் பண்ணினதை விட செட்டு பழைய செட்டு சேர்ந்ததுன்னு என்னாகும்? என்னாகும்? அதுக்கு தான் இப்போ சொன்னேன். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், நான் சொன்ன பிரகாரம் ஒழுக்கமாக நான் சொன்னதை கேட்டுட்டு இன்றைக்கி இதோட விட்டுட்டேன். அப்படி மாறி நடக்கணும்னு நீ நடந்தீனாலும் கண்டிப்பாக சொல்லிட்டோம்னாலே வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படணும். அதுக்கு தான் உன் கல்யாணத்தை வரைக்கும் வாரம் கட்டாயம் என்னை வந்து பாரு. அதே மாதிரி உனக்கு நல்ல தோட்டமாக வேலை கம்மியாக இருக்கிற இடத்துல உனக்கு ஜாயின் பண்ணி விடுறேன். அதனால் தாயும் தகப்பனையும் அங்கேயே போகலாம். அதே மாதிரி இப்போ வேலை எடுக்கிற இடத்த விட்டுட்டு வேலை இடத்துக்கு போகலாமா? அப்படி போக முடியாது. அதனால் இதே இடத்துக்கு தான் போகணும். கொஞ்சம் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பேச்சு இப்போ பேசுவேன். இருந்தாலும் நீ அங்கே தான் போகணும், என் திருவிழா வரைக்கும். சரியா? நான் சொன்னதை தவறாம நீ வந்தே ஆகணும். அதனால் வர முடியாத சூழ்நிலை அமையும். அப்பவும் வரணும். முதவே சொல்லிட்டேன். அப்புறம் நான் வரல அப்படின்னு காரணமெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. அதனால் இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதத்துக்குள்ளே ஒரு பொண்ணுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். அதனால் நான் சொன்னதை செய். உனக்கு அதுக்கப்புறம் வேலையை மாற்றலாமா, இல்லை சொந்தமாக ஒரு தோப்பு பார்த்து அதனால் குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஆவணிக்கு மேலே பேசுவோம். இப்போ நான் சொன்னதை மட்டும் செய். ஒரே வரம்பு. கருமசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்து அதில் தாராபுரம் போயிடுச்சு. பார்த்து தாராபுரம் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் நம்ம தொழில் கட்டட தொழில் சுத்தமாக நின்று கிடந்து வந்தோம். அதனோட போகிற அளவுக்கு அப்படியே ஓடிட்டுருக்குல்ல. அதனால் புது வேலை கருப்பசாமி இன்னும் ஒரு 2 வேலை அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்து ஓடு. அப்படியாப்பா, சரி. அதனால் கருப்பசாமி புது வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து மக வீட்டில் ஒரு பிரச்சனை. அதனால் மருமகன் வந்து நம்ம ஓவராக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கான்? கம்மி ஆகிட்டான். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு முழுசும் உனக்கு கம்மி பண்ணி இடத்த விரைய மண்ணினா தான் தப்பிக்க முடிகிற சூழ்நிலையும் ஒன்று இருக்குது. அப்படித்தானே? அந்த இடத்த உனக்கு நல்ல முறையாக விரையம் பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போலையே உனக்கு விரையம் பண்ணி கொடுத்து நல்ல வழியாக அவனோட நல்ல முறையாக வாழ வச்சு கொடுத்து உனக்கு தொழிலும் பஞ்சம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் நீ வர்ற பௌர்ணமிக்கு வரணும். எனக்கு மாலை பாட்டில் சுட்டு கொடுத்து உனக்கு வேலை வச்சு பண்ணிடுறேன். இந்தா இதை 3 நாளைக்கு பகுதியை உன் மகளை குளிக்க சொல்லிடு. 3 நாள் சாம்பாரில் புழிஞ்சு விட சொல்லிடு. 3 நாளைக்கு பகுதியை. அதே மாதிரி இன்னமும் உனக்கு பேசுகிற பேச்சை குறைச்சி கொடுத்து இப்போ ஆஃப் பண்ணியிருப்பேனே, அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு முழுசும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. உனக்கு இன்னையிலேருந்து தொழிலுக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இந்த கனி கொடுத்து விட்றேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. மருத்துவ செலவெல்லாம் வராது. கருப்பை நான் கூட இருக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடி வெள்ளலூர் வேட்சிப்பா. வெள்ளலூர் சீக்கிரமாக அவன் விற்றுட்டு ஓடிடுவான்ப்பா. கடனெல்லாம் வாங்கிட்டு அவன் விற்றுட்டு ஓடிடுவான். யார் ஓடிடுவா? அது வந்து அவனை வம்படியே நம்மெல்லாம் துரத்த வேணாம். அவனுக்கு கட்டடத்துலேயே பிரச்சனை வரும். உன்னை விற்றுட்டு ஓடி போயிட்டேன்னு சொன்னான்ல, அது அங்கே நடக்கும் சீக்கிரமாகவே. அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து நீ நாள் கணக்கில் நீ எண்ணிக்கலாம். அதனால் நான் கருப்பை நாளையிலிருந்து நம்ம பேசி வச்ச வேலையும் உனக்கு உருவாக்கி கொடுத்து புது வேலைகளும் உருவாக்கி கொடுத்துறேன். இந்தா இதை பாங்க நமக்கு யாரும் கைப்படாமல் பாங்காக வச்சுக்க.
இதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் மொத்தம் எத்தனை பேர்? எல்லா மக்களும் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நீ கேட்டது போலே கருப்பசாமி நல்லபடியாக பேனா 6 வாங்கிட்டு வந்தா. அப்போ சொல்லணும்ல, பேனா வாங்கிட்டு வாப்பா. நான் கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் இப்போ நீட் தேர்வுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அதில் அப்ளை பண்ணி வந்துடும். நல்லபடியாக அதுலேயும் மார்க்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துடும். சரியா? அதில் கருப்பசாமி நான் கூட இருக்கேன். என் படியிலேருந்து ஒரு கனி எடுத்துகிட்டு வைப்பா. இது யாருக்கும் ஓசு கொடுக்கக்கூடாது. சரியா? ஓசு கொடுக்காமல் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா சரி. எழுதும்போது எழுதிட்டு மிச்சத்தை தூக்கி ஓரமாக போட்டுடணும். நீ கேட்டதை போல நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். கருப்பை நான் கூடவே வந்துடுறோம். இப்போ நீ எங்கேயுமே படி தாண்டி வெளியில் போகக்கூடாது ரமானே. அதனால் அதுக்கு மாற்று ஏற்பாடு வேணால் பண்ணிக்க சொல்லும். சரியா? இப்போ போய் வெயிட் பண்ணு. இப்போ வெளியில் போகிற சூழ்நிலை இருக்குல்ல, வெளியில் போகக்கூடாது. போய் உட்கார். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். அதனால் கருப்பசாமி நமக்கு லேண்டு சம்மந்தப்பட்டமாக நமக்கு ஒரு தீர்மானமே கிடைக்க மாட்டேது. அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி முன்னாடி வர்ற மாதிரி வர்றேன், அப்புறம் வரமாட்டேனான். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, வர பௌர்ணமிக்கு ஒரு பறவை மட்டும் வாங்கிட்டு வா. சரியா? அதே போல் எனக்கு பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வா, மாலை ஒன்று, இதை 3 வாங்கிட்டு வா. அந்த அன்னைக்கு உனக்கு ஒரு தீர்மானம் பண்ணி அதுக்கு அடுத்த வாரத்தில் நம்ம பணத்தோடு ஒரு ஆள் வருவேன். வர்ற மாதிரி உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு தருவா. கூட வந்தவனுங்க 2 அணை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். 1 பாங்காக வச்சுக்க. வர பௌர்ணமிக்கு நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டு வா. நீ கேட்டதோடு எனக்கு ரூபாய்க்கு கொடுத்துறோம். அப்படியா? அதுக்கு ஒரு முடிவு பண்ணி தரேன். 2 நாள் பொறுத்துக்க. நான் அதுக்கு நானே உனக்கு கூட்டி சொல்கிறேன்.